ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சினி முகமது. ஃபைனலாக நமக்கு இன்றைக்கி ரூஃப் பீம் கட்டுற வேலை ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. சைட்டில் எந்த சைடுக்கு போனாலும் பக்கத்தில் லைன் ஒன்று வந்துடுது. டிஸ்டர்பன்ஸாக ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, சைட்லேயும் இருக்குது. சரி, ஓகே. ரூஃப் பீமு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரூஃப் பீம்லாம் அதோட பிளேஸில் ஃபிட் பண்ணிவிட்டு கன்சல்டிங் பீம் வர இடங்களில் அந்த பீமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பீம் ஒர்க்கு பண்ணுறது எல்லாமே மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரைஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம எங்கெல்லாம் பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம், எந்த இடத்துலாம் பார்ட்டிஷன் வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி அது எல்லாமே மெயினாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு ரூஃபில் என்னென்னலாம் கவனிக்கணும், ரூஃப் ராடு எப்படி பீம்லாம் மேக் பண்ணணும், அதே மாதிரி ரூஃப் ராடெலாம் எப்படி பார்த்தணும், ரூஃப் லெவலுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே 16 mm ராடு, டாப் 3 பாட்டம் 3, 1 ஃபீட்டு பீமு. இது 12 mm ராடு. இந்த இன்னரில் வர்ற வாலில் கொடுத்துருக்கோம் டாப் லெவலில். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா 12 mm டாப் 3 பாட்டம் 3 கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு ஸ்லாப் எக்ஸ்ட்ரா ப்ரொவைஷனுக்காக நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், டிசைன் பர்பஸ்க்காக ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அது எலிவேஷன் பர்பஸ்க்காக நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வேலை டிலே. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 5 அடி இடம் இருக்குது. நீங்கள் தானா ஃபோட்டோக்கு போஸ்ட் அதுதான் கொடுத்தாங்க. இதை பற்றின தகவல்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக போகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி போட்டுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். அத்தனை தகவல்களும் அடுத்த ஒரு லாங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக காத்துக்கிட்டு இருக்கு.